கரூரில் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சம்பவம் நடைபெற்ற போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் 12 பேர் சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகினர். கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது குறித்து உச்சநீதிமன்றம் ஆணைப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமிபுரம், தாவேகா தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் 12 பேர் கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது.